காட்டுல பயங்கரத்தை சந்தியுங்க, பயங்கரத்தை எதிர்கொள்ளுங்க. இந்த பயங்கரமான சேலஞ்ச ஜெயிச்சு காட்டுங்க. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து இந்த சேலஞ்ச் போட்டியில கலந்துக்கலாம். பயங்கரமான இந்த சேலஞ்சுக்கு உங்க குரூப்புக்கு சில ஆர்டர்கள் வழங்கப்படும். யாரால இதை முழுசா முடிக்க முடியலையோ அவங்க போட்டியை விட்டு விலகிடுவாங்க. பயங்கரமான இந்த சேலஞ்சோட ரவுண்ட் 1. போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரா இந்த டேபிள் கிட்ட வரணும். வந்து அவங்க இந்த டேபிள் மேல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டத்தையும் சாப்பிடணும், குடிக்கணும். முதலாவது கறந்த பால். இந்த பாலுல கொஞ்சம் சாணியும் கலந்திருக்கு. இரண்டாவது பலவிதமான கீரை வகைகளை சேர்த்து அரைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட உப்பில்லாத சாறு, இத குடிக்கணும். மூணாவது பறிச்ச பாவக்காய், அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடணும். இதுக்கப்புறம் நாலாவதாக வேப்பலையில இருந்து எடுக்கப்பட்ட வேப்பலை சாறு. கீச்சக் இந்த போட்டியிலிருந்து விலக்கப்படுகிறார். இரண்டாவது ரவுண்டுல ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் 2 வேலைகள் செய்யணும். இந்த டேங்க்ல பூச்சிகளும் புழுக்களும் இருக்கு. அதுக்குள்ள இருட்டறையோட சாவியும் இருக்கு. இருட்டறையோட சாவியை அந்த டேங்க்ல இருந்து எடுத்து அந்த இருட்டறைக்குள்ள போகணும். அங்க எது வேணாலும் நடக்கலாம். எக்ஸிட் கேட் வழியா தான் வெளியில வரணும். பத்திரம். யார் பயந்து போய் கத்துறாங்களோ அவங்க போட்டியில இருந்து விலக்கப்படுவாங்க. எந்த விஷயம் உனக்கு பிடிக்கலையோ அந்த இடத்துல எந்த விஷயம் உனக்கு பிடிக்குதோ அது இருக்கிறதா நினைச்சு. ஜக்குவும் இந்த போட்டியிலிருந்து விலக்கப்படுகிறான். இந்த 3 ஃபைனலிஸ்டுகளும் அதிபயங்கரமான கடைசி சேலஞ்சை சந்திக்க போறீங்க. போட்டியாளர்கள் இந்த பள்ளத்தின் மேல கட்டப்பட்டு போதும், இந்த போட்டியில என்னால கலந்துக்கவே முடியாது. இந்த போட்டியிலிருந்து விலக்கப்படுகிறாள். காளியாவும் இந்த போட்டியிலிருந்து விலக்கப்படுகிறான். சிறிதும் பயமின்றி துணிச்சலாக இந்த சாகசத்தை செய்துவிட்டான். பீம் தான் இந்த பயங்கரமான சேலஞ்சின் வின்னர். அப்போ டோலக்பூர்ல இருக்கிற மொத்த தங்கத்தை இந்த கஜானலத்தான் ஒளிச்சு வச்சிருக்காங்களா? உலகத்துல இருக்கிற எந்த பாதுகாப்பு பட்டாளமும் என் வழியில குறுக்கிட முடியாது. நம்ம கஜானாவை கொள்ளடிச்சிட்டு போறாங்க. அங்க பாருங்க, அந்த ஆளு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அவங்கிட்ட இருக்கிற அந்த அதிசய பொருளை வச்சுதான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
இரும்பால செய்யப்பட்ட எந்த ஒரு ஆயுதத்தையும் இந்த எந்திரத்தால என்னால கட்டுப்படுத்த முடியும். என்ன ஆச்சு மகாராஜா? பீம், அந்த சும்பா திருட மொத்த கஜானாவையும் கொள்ளை அடிச்சிருக்கான். எதுக்கும் கவலைப்படாதீங்க மகாராஜா. நான் அந்த சும்பா திருடனை பிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். உங்களுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. அந்த சும்பா திருடனை அதாவது அவன் காந்த பொருளை பயன்படுத்தி எல்லா சக்திகளையும் தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்துருவான். ஆனா அவனோட காந்தக இயந்திரத்துக்கு எதிராக நம்ம போராடுறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கணும் இல்லையா? இருக்கு, ஏன் இல்ல? காந்த பொருளை திருப்பி பயன்படுத்தலாம். கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? இருங்க, நான் சொல்றேன். என்ன பண்றாருப்பா? எப்படி ஒரு காந்தமானது இன்னொரு காந்தத்தோட சக்தியை தோக்கடிக்குமோ, அதே மாதிரி என்னோட இந்த பொருள் சும்பா திருடனோட சக்திய கண்டிப்பா தோக்கடிக்கும். அப்ப நாம ஏன் இன்னும் தாமதிக்கணும்? வாங்க கிளம்புவோம். நம்ம வீடு வந்துருச்சு. இன்னைக்கு சாயந்தரம் பொழுது சாயறதுக்குள்ள நான் இந்த உலகத்தினுடைய பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அதெல்லாம் வெறும் பகல் கனவு தான் சும்பா திருடா. பீம், அநேகமா என்ன பத்தி உன்கிட்ட யாரும் சரியா சொல்லி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட மோதின தோத்து போயிடுவேன். என்ன இது எதிர்பார்க்கல? ராஜு, காளியா, சுட்கி அப்புறம் ஜகு எல்லாரும் நம்ம கஜானா கிட்ட போய் நில்லுங்க. இப்ப நான் அதை கீழே இறக்கி விட போறேன். சீக்கிரம் உள்ள போங்க. என்ன இப்ப இத நானே நிறுத்த போறேன். அதுக்கப்புறம் உன்னுடைய நண்பர்களும் சரி, இந்த நாட்டு கஜானாவோ சரி, இந்த ரெண்டுமே இந்த புதக்குழியில நிரந்தரமா புதஞ்சிட போகுது. பாக்குறியா? தொடவும் ஆட்டம் முடிஞ்சு போச்சு சும்பா. பிரமாதம் பீம், உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அவன் எவ்வளவுதான் பெரிய திருடனா இருந்தாலும் சரி, உன்கிட்ட வந்துட்டான்னா அவன் சின்ன திருடன் ஆயிடுவான். இங்க என்ன நடக்குது? நான் தான் ப்ரொஃபசர் இத்திமான் பசங்களா. என்னுடைய முன்னோர்கள் கட்டி வச்ச கோட்டையை தேடி தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப பெரிய கோட்டை. என் மேப் படி பார்த்தான்னா சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நான் கோட்டைக்கு கிட்ட வந்துட்டேன். பார்த்துட்டேன். இதுதான் டோலக்பூர்ல இருக்கிற பிரபலமான கோட்டை. ஜக்கு, யாரோ நம்ம பின்னாடியே நடந்து வர மாதிரி இருக்கு. ராஜு, பேசாம நம்ம இங்க இருந்தே எனக்கு கொஞ்சம் லட்டு கொடுப்பீங்களா? உங்களை டோலக்பூர்ல நான் பார்த்ததே இல்லையே. உங்க பேரு என்னன்னு சொல்றீங்களா? என் பேரு ப்ரொஃபசர் இத்திமான். உங்க ஊர்ல என்னுடைய முன்னோர்கள் ஒரு அருமையான கோட்டையை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த கோட்டைய தேடி ஆராய்ச்சி பண்ணதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். என்ன, இங்க கோட்டையா? நானும் டோலக்பூர்ல ஒரு அழகான ஹோட்டலை கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். என் கையால வகை வகையா சமைச்சு எல்லாருக்கும் போடணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு கோட்டை தான் சரியான இடமா இருக்கும். என் லட்டு எல்லாம் எங்க போச்சு?
சுட்கி நீயா? நீ இங்கதான் இருப்பேன்னு எனக்கு அப்பவே தெரியும். பீம், ராஜுவையும் ஜகுவையும் காலில இருந்தே காணோம். டொன்டூன் ஆண்டியும் கோட்டைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை ராஜுவும் ஜகுவும் அங்கதான் இருக்கணும். வா போலாம். இத பாத்தியா? ராஜு கண்டிப்பா இங்க வந்திருக்கான். ஆனா ராஜு எப்பவும் அவனோட பொருட்களை இப்படி கீழே போட்டுட்டு போகவே மாட்டான். அட, இந்த சிலை எப்படி உடைஞ்சது? இங்க என்னவோ தப்பு நடந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். ஓஹோ, இப்படி போதா கதை. திருடின பொருட்களை எல்லாம் இங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க. தெரிஞ்சு போச்சா? இனிமே நீங்க இங்க இருந்து தப்பிக்க முடியாது. வசமா மாட்டிக்கிட்டீங்க. இவங்களை பிடிங்க. இப்போ எங்க நீ தப்பிச்சு போவ? இங்க பாத்தியா? ஜகு, இவங்க எங்களை மேல அடைச்சு வச்சிருந்தாங்க. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தோம். இனிமே இந்த திருடர்களால எங்கேயும் தப்பிச்சு போகவே முடியாது. ஏன்னா நம்ம மன்னருடைய சிறையில கொண்டு போய் அடைக்க போறேன். என்ன விட்டுடு. நீ எனக்கு கீழே தான் வேலை பாக்குற. சொல்றத கேளு. என்ன பண்ற? விட்டு. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி. இப்ப பாருங்க டோலு பாலு, அது என்கிட்ட கொடுங்க. நான் உங்களுக்கு தண்ணி பிடிச்சு கொடுக்கறேன். என் பக்கெட்ட தூக்கிட்டு நீ எங்க போற? நெல்லு. இந்த மாதிரி பக்கெட் எல்லாம் திருடக்கூடாது. ஏம்பா, மீனை பிடிக்கிறீங்களா இல்ல மீனை தண்ணிக்குள்ள விடுறீங்களா? சொல்லுங்க பா, சொல்லுங்க. ஏய் ஜகு, ஜாக்கிரதை. எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே. தயாரா? உன்னால என்ன பிடிக்கவே முடியாது பிரானா. கிட்ட வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நிம்மதியா இருக்கலாம். பிரானா ராஜாவை யாராலே ஒண்ணும் பண்ண முடியாது. சுட்கி மீனா மாறி இருக்கானா? அப்போ மத்த மீன்களும் பிரானாவுடைய சேனையா இருக்காது. நீ பண்ணின தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். உன்னோட சக்தியை எப்படி முறியடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும்.
உண்மையிலேயே இந்த டோலக்பூருக்கு நீதான் ஹீரோ. என்ன ஆச்சு? இப்ப மறுபடியும் பீம் ஹீரோ ஆயிட்டானா? போதும், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. இங்க நான் பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க அவங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அசத்ரே ஜக்கு, இந்த மாதிரி பண்ணவே முடியாது. என்ன இப்படி எல்லாம் நடக்குது? அப்படின்னா இதெல்லாம் உன் வேலைதானா? இப்பதான் நான் என்னோட ஆட்டத்தையே ஆரம்பிச்சிருக்கேன். என்ன சந்தோஷப்படுத்துங்க. எங்களை முதல்ல வெளியே எடுங்க, அதுக்கப்புறம் எப்படி சந்தோஷப்படுத்துறோம்னு பாருங்க. உன்னால கண்டிப்பா உன்னோட சக்தியை வச்சு இதை உடைக்க முடியாது. ஆனா இது உடைக்க வேறொரு ஆயுதம் இருக்கு. அதாவது உன்னை நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? அப்ப சரி, அப்படியே செஞ்சிடலாம். இப்போ இவங்க 2 பேரும் பாடுவாங்க. இவங்க 2 பேரும் சும்மா அசுத்துவாங்க. டோலு போலு. 2 பேரும் பாட ஆரம்பிங்க. இப்ப உன்னை எப்படி சந்தோஷப்படுத்த போறோம்னு பாரு. வீட்டுக்கு போறது? அதுல நம்ம சவாரி செய்யலாம். இன்னும் ராஜு வரல, அதை தெரிஞ்சுக்க. அவனே வந்துடட்டும், அப்புறமா ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம ராஜு எங்க போனானே தெரியலையே. இப்ப நாம எல்லாரும் லட்டுவை சாப்பிடலாமா இல்ல நீயே சாப்பிடுறியா? வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து ஒரு ராஜா இருக்காரு இல்ல, அவரு அவரோட பெரிய சிலையை உருவாக்கி இருக்காரு. அத பாக்குறதுக்கு பக்கத்து ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து போறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? டோலக்பூர்லயே ஒரு நினைவு சின்னம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல.
அத பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. அவங்க எல்லாம் வரதுனால நம்ம டோலக்பூருக்கே பெருமை இல்லையா? ரொம்ப சரியா சொன்ன சுட்கி. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை செய்யலாமா? அந்த மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நாமளும் பண்ணலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம டோலக்பூர்லயும் மிகப்பெரிய நினைவு சின்னம் உருவாக்குறாங்களாம். ரொம்ப பெருசா. எல்லாரும் பாருங்களேன், உண்மையிலேயே அது ரொம்ப பெருசா இருக்கு. இது முழுசா முடிஞ்சதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப போங்களேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பாருங்க. நாங்களும் இதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டோலக்பூர்ல அந்த பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரபலம் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது செஞ்சு எப்படியாவது இதை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். மகாராஜா, நீங்க எப்படி இங்க? டோலக்பூர்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுறாங்க. அதான் நான் பார்க்க வந்தேன். மகாராஜா, நாளைக்கு காலையில வந்து பாருங்க, ரெடி ஆயிடும். நீங்க தான் இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கணும். இது நல்ல விஷயம். அப்ப நான் காலையிலேயே வந்துடுறேனே. நாளைக்கு காலையில என்ன? உன்னால அடுத்த வருஷம் கூட முழுசா முடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஏன் முடிக்க முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நினைவு சின்னத்தை மண்ணோட மண்ணாக்க போறோம். ஆஹா, பிரமாதம் பீம். உண்மையிலேயே நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. என்ன மன்னிச்சிடு பீம். நான் இந்த நினைவு சின்னத்தை கீச்சக்கும் அவனுடைய ஆட்களையும் வச்சு அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு காலியா மன்னிப்பெல்லாம் கேக்குற? நண்பர்களுக்கு நடுவுல இப்படி நடக்கிறது ரொம்ப சகஜமாச்சே. நினைவு சின்னம் இருக்கோ இல்லையோ, ஆனா எங்க நட்பு எப்போ நிரந்தரமா இருக்கும். ஆஹா, டொண்டன் ஆண்டியோட லட்டுக்கு ஈடே இல்ல சுட்கி. இத சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா, அது இல்லாம இத சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனாலதான் அவன் எல்லாரையும் விட பலசாலியா இருக்கான். அவன் மட்டும் தானா? ஏன் நான் இல்லையா? என்ன கேள்வி இது? நீயும் தான் ரொம்ப பலசாலி ராஜு. இந்த ராஜு கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்கு? உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். ஆமா, எங்க தலைவரை விட பலசாலி வேற யாருமே இல்ல. உன்னை எத்தனை தடவை பீம் குஸ்தில தோக்கடிச்சிருக்கான். அதுக்கு அப்புறமா உன்னை விட பலசாலி இல்லன்னு நீ எப்படி சொல்ற? குஸ்தியில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம், ஆனா ஒண்டி கொண்டு என் கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ, அப்படியா? அப்ப சரி, போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம்? ஆனா ஜகு, என்ன பீம் ஆனே ஏத்துட்டு இருக்க? கேளு காளியா, உங்க சண்டை இங்க இல்ல, எல்லாருக்கும் முன்னால கடத்தெருவுல நடக்கும். சாயங்காலம் வரைக்கும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் பீம் உன்னை நிச்சயமா தோக்கடிப்பான். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கங்கறத நாம சாயந்தரம் பாத்துருவோம். என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க இவங்க கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? காலியா, அந்த மரம் வரைக்கும் நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம்.
நான் ஓடி வரேன், நீ சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வா. நீ ஜெயிச்சிட்டா என் பங்கு லட்டு எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட கொடுக்கறேன். பயிற்சி எடுக்கும் போது எதுக்காக குறுக்க வந்து இப்படி தடுக்கிறீங்க? உங்க கூட தான் எங்க போட்டி நடக்க போகுதா? நீங்க தான் எங்களுக்கு எதிரா சைக்கிள் பந்தயத்துல சைக்கிள் ஓட்ட போறீங்களா? இந்த குட்டி பையன் கூட போட்டியில கலந்துக்க போறானா? இங்க யாரு குட்டி பையன் யாரு வீரன்னு நாளைக்கு நடக்கிற ரேஸ்ல தெரியும். ஆமா, கண்டிப்பா நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களை தோக்கடிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு ரேஸ்ல நாம யாருங்கறத அவங்களுக்கு காட்டணும். யாரெல்லாம் என் கூட இருப்பீங்க? காளியா, நீ போய் முதல்ல இந்த ரேஸ மூடி. நான் இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். நான் ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சிட்டேன். காளியா, நீங்க முன்னாடி வந்து மன்னர் கையால கொடுக்கிற டிராஃபியை வாங்கிக்கோங்க. அங்க பாருங்க, துறைமுகம் தெரியுது. ஆஹா, இந்த துறைமுகத்தை பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்கு. எங்க நாட்டுடைய பல வியாபாரங்கள், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இங்க தான் நடக்குது. நான் சின்ன வயசுல எங்க தாத்தா கூட 2-3 தடவை இங்க வந்துட்டு போயிருக்கேன். சரி, உங்க ஊருக்கு போகணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் சாம்? கொஞ்ச தூரத்துக்கு நாம நடந்துதான் போய் ஆகணும். அதுக்கப்புறமா மலை பிரதேசம் வந்துரும். நடுவுல ஒரு நதியை கடக்க வேண்டியது இருக்கும். இவ்வளவு தூரம் நடந்து போறதுக்கு முன்னாடி என் வயித்துல ஏதாவது தீனி போட்டாதான் என்னால முடியும்பா. வயிறுல இப்பவே கடமுடான்னு சத்தம் வருது. ஒரு நிமிஷம் இரு. அட, இது என்ன? இதுக்குள்ள வச்சிருந்த லட்டுவை காணுமே. யார் எடுத்து சாப்பிட்டிருப்பாங்க? கப்பல்ல இருந்து நம்ம இறங்கி இங்க வர்றதுக்கு முன்னாடி டோலு போலுவோட கையில இந்த பெட்டி இருக்கிறத நான் பார்த்தேன். கண்டிப்பா உங்க 2 பேரும் தான் நம்ம எல்லாரோடைய பங்கையும் சாப்பிட்டிருப்பாங்க. எனக்கு வச்சிருந்த லட்டுவை சாப்பிட்டுட்டாங்களா? இவங்க 2 பேரையும் இப்பவே இவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? அவங்க 2 பேரும் தொலைஞ்சு போகலையே. தொலைஞ்சுதான் போயிருக்காங்க. அதோ அங்க திரும்பி கொஞ்சம் பாருங்க. இவங்க 2 பேரும் திருந்தவே போறதில்ல. சுசுகே, நான் யோசித்தேன் மாஷுகா. நானி சூக்காவா? இங்க பாருங்க, கண்ட பாஷையில எல்லாம் எங்களை இப்படி திட்டக்கூடாது. ஓஜி சுசுகே. சாம் சாம், இவங்க 2 பேரும் உனக்கு நண்பர்களா? சொல்லு. இவங்களும் தான். இங்க பாருங்க, இவர் என்னுடைய அங்கிள் சுசுகே. இவர் ஒரு அற்புதமான சமையல் கலைஞர். அதான் அவரோட சமையல் கட்டுல இருந்து வர இந்த வாசனையே நமக்கு சொல்லுதே. உன்னோட நண்பர்கள் எல்லாரும் பசியோட இருக்காங்கன்னு தெரியுது. வாங்க, என்னோட சாப்பாட்டை சாப்பிடுங்க. ரொம்ப அற்புதமா மனமோட சமைச்சிருக்கேன். வாங்க. என் கை வண்ணத்தை பாருங்க.